விகடனில் போன வாரம் அம்பேத்கரோட புக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக நம்ம தளபதியை கூப்பிட்டுருந்தாங்க. தளபதி விஜய் ஹைலைட்டு. ஆமாம், தளபதி விஜய். ஸோ அங்கே அவர் வந்து பயங்கரமாக பேசியிருந்தார். தாவேக்கா தொண்டர்கள் எல்லாருமே வந்து பாத்தியா எங்கள் அண்ணன் ஃபயர் விட்டார் பாத்தியா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சிலாகிச்சிருந்தாங்க அவர் பேசினதை. பட் பர்சனலாக எனக்கு வந்து அதில் அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை அவர் பேசினது. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? விஜயோட அனுபவம் என்ன? உன் வயசு என்ன? விஜய்க்கு என்ன அனுபவம்? விஜய்க்கு என்ன அனுபவம்? நீ வந்து ட்ரவுசர் போட்டு அந்த மக்களை பார்த்துட்டு இருக்கான். நான் எப்போ ட்ரவுசர் போட்டேன், எப்போ பேண்ட் போட்டேன்? மக்களை பார்த்தேன். எனக்குமே அது வந்து அந்த அளவுக்கு ஒரு உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழா நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, அம்பேத்கர் அவர்களுடைய சேலஞ்சஸ், அவர் இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவர் தான் கான்ஸ்டிடியூஷனையே வந்து தொகுத்து வழங்கின ஒரு பெரிய மாமேதை. அவர் சின்ன பையனாக இருக்கும்போது எப்படி தீண்டாமையை அனுபவிச்சார், அவர் வந்து அப்ராட்லாம் போய் படிச்சுட்டு ஒரு பாரிஸ்டர் பட்டத்தோடு வந்ததுக்கப்புறமும் அந்த தீண்டாமை மாறாமல் தான் இருந்தது அப்படின்னு ரெண்டு இன்சிடெண்ட்டை சொல்லிவிட்டு நீங்கள் நிறுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு குருசேடராக அந்த தீண்டாமையை வந்து ஒழிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சு கான்ஸ்டிடியூஷனை தொகுத்துருக்காரு. அந்தளவுக்கு அவர் வந்து ரைஸ் ஆகிருக்காரு. நீங்கள் அதையெல்லாம் வந்து பேசாமல் இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டை வந்து சொல்லணுமே அப்படின்னு கடமைக்கு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து திமுகவை திட்ட போயிட்டீங்க. திமுகவை திட்டுங்க, அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரில. புயல் வந்திருக்கு, மழை தண்ணியில் முழங்கால அளவு தண்ணியில் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்தால் சரியாக போச்சான்ற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. நாங்கள் கேட்குறோம், புயலில் பாதிக்கப்பட்டவங்களை வீட்டுக்கு வர சொல்லி நிவாரணப் பொருட்கள் நீங்கள் கொடுத்தீங்களே, அது முதல்ல எந்த அளவில் நியாயம்? அதுவும் வெறும் 200 பேர்த்துக்கு, எல்லாத்துக்கும் கூட கொடுக்கல. வெறும் 200 பேர் அப்படின்றது என்ன அடிப்படையில் அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. உதவித்தொகை வழங்கியவர்கள் திரு மன்சூர் அலிகான் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், குட்டி பத்மினி 5000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். ரெண்டாவது, ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு அமைச்சரோ பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போறாங்க அப்படின்னாலே அவங்க போய் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து சரி சீஃப் மினிஸ்டர் வராங்கன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் வேலைகளை செய்வாங்க, பணிகளை செய்வாங்க. இவர் வந்து உணர்வுபூர்வமான அரசியலாக இது இல்லை அப்படின்றலாம் பேசுறது எனக்கே ரொம்ப அரசியலாக தெரியுது. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அனிதா செத்தப்ப போய் பார்த்தீங்க, காலை 4 மணிக்கு காதுங்காது வச்ச மாதிரி போய் பார்த்துட்டு இல்லையா? இப்பயும் திருவண்ணாமலை ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, சென்னைக்கு பக்கத்தில். நீங்கள் ரொம்ப ஈஸியாக போய் பார்த்துருக்கலாம். இல்லாட்டி உங்களுக்காக மாநாட்டுக்கு இடம் கொடுத்த விக்கிரவாண்டியிலையும் விழுப்புரத்துலேயும் பல பிரச்சனைகள். நீங்கள் வந்து நைட்டு 2 மணி 3 மணிக்கு போயிருந்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு மீடியாலாம் வரதுக்கே ஒரு 6-7 மணி ஆகிடும். நீங்கள் அதுக்குள்ளே அப்படியே போயிட்டு ஒரு 10 வீட்டுக்கு கொடுத்துட்டு மிச்ச வீட்டுக்கெல்லாம் உங்கள் புஷி ஆனந்தை வச்சு கொடுத்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்திருக்கலாம். 6 மணிக்கு சென்னைக்கு வந்திருக்கலாம் நீங்கள். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் களத்தில் போய் நிற்கிற அரசியல்வாதிகளை வந்து நீங்கள் சாடுறது அவ்வளோ நல்லா இல்லை. ஏண்டா நல்லா வளர்ந்துக்கிட்டு வர, ஊரெல்லாம் உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க, எதுக்கு இதெல்லாம்? இதை நான் ஏன் தப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா, சீமானனை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. உண்மை. விஜய் வந்து இல்லை, என் தம்பி அங்கே போனால் பல நியூசன்ஸ் ஆயிரும், கூட்டம் கூடிரும், அதனால என் தம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு நிவாரணப் பொருட்கள் கொடுத்தது சரிதான் அப்படின்னு சீமானனை சொல்கிறாரு. அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், விஜய் அவர்களோட தம்பிகளும் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்காக சொல்கிறேன். புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து விசிக கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து நான் ஏன் வரமாட்டேன் அப்படிங்கிறத ஒரு 8 பக்க அறிக்கையை கிளியர் கட்டாக கொடுத்துருக்காரு. முன்னாடியே கொடுத்துட்டாரு. முன்னாடியே நான் ஏன் வரலன்னு கொடுத்துட்டாரா? ஒருத்தர் வந்து இந்த காரணத்தினால நான் வரலன்னு 8 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமும் விஜய் அவர்களால் அதை வந்து ஏற்றுக்க முடியல. அவர் பெரிய லெவலில் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து ஏன் வரலன்னா அந்த கூட்டணி கட்சியோடைய ப்ரெஷர். என்ன ப்ரெஷர்? ஒரு ப்ரெஷரும் கிடையாது. இதை வந்து இவர் பேசிட்டாரு. வரலன்னு ஒருத்தர் சொன்னதுக்கப்புறமும் இப்படி தான் ஒரு ரீசன் இருக்குன்னு இவர் வந்து கற்பனையாக யூகிக்கிறார் இல்லையா? இதுதான் வந்து விவாத மேடையில் வந்து விவாதிக்கப்பட்டது. ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து வெடிச்சு பேசும்போது இப்படி பேசுகிறாரு ஒரு கூத்தாடி அப்படின்ட்டாரு. உடனே தாவேக்காரருக்கு வந்து அப்படி நான் வந்து அந்த வார்த்தைக்கு வந்து கண்டம் பண்ணுறேன். நான் என்ன கேட்குறேன், ஏன் கண்டம் பண்ணுறீங்க? ஏன்னா இதே விஜய் அவர்கள் தான் வந்து கூத்து
உண்மையை பேசும், சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும்லாம் பேசிட்டு இருந்தார் மாநாட்டில். அப்புறம் அப்புறம் என்ன 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 அதில் என்ன தப்பு? அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? யதார்த்தத்தில் ஒருத்தர் வரல அப்படின்னா உங்களுக்கு கண்ணியம் தெரியல அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற விஷயம். இதையுமே நான் வந்து ஒரு முதிர்ச்சியற்ற செயலாக தான் பார்க்குறேன். எப்படி இவர் வீட்டில் உட்காந்துட்டு வீட்டுக்கு வர வச்சு நிவாரண பொருள் கொடுத்தாரோ அந்த மாதிரி, அதாவது இவர் மனசில் நினச்சா அது நடக்கணும். பட் களத்துக்கு வர்றதோ இன்னும் பிற தலைவர்களை போய் பார்க்கறதோல கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் மிஸ் பண்ணிட்டார் தான் நான் உண்மை. ஒரு 10 இடங்கள்ல வெள்ளம் பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சிஎம்மோ ஒரு அமைச்சரோ ஒரு 5 இடத்துக்கு தான் போய் பார்ப்பாங்க. 5 இடத்த மிஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்த சிஎம்மாக வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த 5 இடத்துக்கு நீங்க போய் இங்கெல்லாம் வந்து சிஎம் வரல, இங்க வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வரல, இந்த மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கல அப்படின்னு நீங்க நான் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தீங்க அப்படின்னா இருந்திருக்கும். இவருக்கு பாசிட்டிவா ஆதரவு பெருகி இருந்திருக்கும். பட் அதை வந்து விஜய் செய்ய வந்து தவறிட்டாரு. எங்க வந்து விஜய் அப்படி செஞ்சிருவாரோ அப்படின்ற ஒரு பயம் வந்து நம்ம அண்ணனுக்கு இருந்துச்சு. சீமானன் எனக்கு நல்ல வேளை தம்பி அப்படி பண்ணல, தம்பி வராதது வந்து நல்லது அப்படின்னு அவரும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து எப்போல்லாம் சீமான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீங்கள் தப்பாக பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவர் தான் இண்டிகேட்டர். கரெக்டாக கட்டுவிட்டா. அப்புறம் நம்ம அண்ணன் சீமானுக்கு தம்பிகள் கொத்த வெளியே போறது மட்டும் பிரச்சனை இல்ல. போன வாரம் வந்து ஒரு ஐபிஎஸ் பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு, பாத்தீங்களா? ஆமா, வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. ஒரு ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து இந்த மாதிரி சைபர் புல்லிங் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தமிழ் சாவனிஸ்டிக் பார்ட்டி, நாம் தமிழர் கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு சாவனிஸ்டிக்ன்ற வார்த்தையை விட்டுருக்காரு. அதை கேட்ட அண்ணன் வந்து என்னை பார்த்து நீ எப்படி சாவனிஸ்டிக்னு சொல்லலாம் அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆயிருக்காரு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். தம்பிகள், நாம் தமிழர் தம்பிகளுக்கு என்னன்னு, அதாவது சாவனிஸ்டிக்ங்கிறது ஒரு பெரிய கெட்ட வார்த்தை கிடையாது. சர்வாதிகாரி, டிக்டேட்டருங்கிறது ரொம்ப பெரிய கெட்ட வார்த்தை. அதாவது வந்து சீமானண்ணனே வந்து தன்னைத்தானே அவரே வந்து பல இடங்கள்ல அன்பு சர்வாதிகாரி, அதாவது ரொம்ப முரணான ஒரு விஷயம். நான் வந்து ரொம்ப நல்ல கெட்டவன், புரியல அது என்ன நல்ல கெட்டவன், ஒன்னா நல்லவன் இல்லைன்னா கெட்டவன். சர்வாதிகாரிங்கிறவன் வந்து ஒருபோதும் நல்லவன் கிடையாது. அடுத்தவங்களோட இன்ட்ரெஸ்டையோ அடுத்தவங்களோட விஷயங்கள் எதையுமே வந்து மதிக்காம தான் விருப்பப்பட்ட ஒரு விஷயத்த வந்து இன்னொருத்தங்க மேலே திணிக்கிறவன் தான் வந்து ஒரு சர்வாதிகாரி. ஸோ சர்வாதிகாரிங்கிறத பெரிய கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தை. சாவனிஸ்டிக்ங்கிறது அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு சொல்கிறேன். சரி, இன்னொரு ஃப்ளாஷ் நியூஸ் ஒன்று இருக்கு. நம்ம நடிகை கஸ்தூரி வந்து சீமானனுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. என்னன்னு, 2026 எலெக்ஷன்ஸ்ல நீங்க வந்து தனியா நிக்க கூடாது, கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து நிக்கணும், அப்பதான் வந்து திமுகவை எங்கனால வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஏன்னா இப்ப அண்ணன் வந்து ரஜினி அவர்களை போய் பார்த்திருக்காரு. அவர் வந்து எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப கஸ்தூரி வந்து எந்த பார்ட்டி சார்பா அவங்க வந்து அப்பீர் ஆகி பேசுவாங்கன்றதும் தெரியும். இப்ப அவங்க வந்து சீமானவர்களை கூப்பிட்டுருக்காங்க. ஒருவேளை சீமானவர்கள் கிளம்பி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சி வந்து அக்கா காளியம்மாள் தலைமையில செமையா இயங்கும்னு நான் நினைக்கிறேன். இது நல்லா கண்ணு. ஆமா கண்ணு, இதை எடுத்துக்கிறேன். மாவீரர் திருநாள்னு நவம்பர் 27ஆம் தேதி வேற செலிப்ரேட் பண்ணாங்க. அங்க வேற செலிப்ரேட் பண்ணும்போது அக்கா பேசும்போது 10 நிமிஷம் தான் தாக்கு, தலைவர் பிரபாகரனோட அண்ணன் இங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நம்மளையெல்லாம் போட்டு வாதிக்கிறாருங்கிற மாதிரி அப்படி போற போக்குல ஒரு தட்டு, உடனே மேல ஒரு தட்டு பிசுறு, நான் சொல்றேன் வச்சுக்கிறேன் இரு அப்படின்னு மைக்கு பிடிச்சி ஒரு இது. அண்ணன் மைக்கை பிடிச்சோன்னு எனக்கும் தலைவருக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் 2 பேரும் என்ன பேசணும்னு. அங்கே வேற யாரும் இல்லை, இருந்தவங்க சில பேர் இப்போ இல்லை, இருக்கிறவங்களால சில காரணங்களால வெளியே சொல்ல முடியாது. அதாவது யாருமே அங்கே இல்லை, அண்ணன் மட்டும்தான் அங்கே வெட்ட வெளியில் அண்ட வெளியில் நின்றுருக்காருன்னு நினைக்கிறேன், தனியாக பேசிட்டு இல்லை. அதாவது ஒரு இலங்கை தமிழரோட ஒரு பாட்காஸ்ட்ல வந்து இது வந்து சாத்தியமே இல்லை. ஏன்னா சீமான் வந்து இந்த ஸ்ரீலங்கா வந்த டைம் வந்து வந்த கொஞ்ச நாள்லயே வந்து போர் வந்து உச்சக்கட்டத்தை நெருங்கிருச்சு. ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல வந்து பிரபாகரன் வந்து கூப்பிட்டு ஆமக்கறி போட்டுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்ல, எனக்கு இதுல என்ன ஒரு சமாச்சாரம்னா, இவர் சொன்ன கதைகள்லயே எனக்கு ரொம்ப நான் பிரமிப்படைஞ்ச கதைன்னு ஒண்ணு இருக்கு. என்னது? அதாவது வந்து இருட்டுல போயிட்டு இருந்தாங்களாம் கடல்ல பயணம் பண்ணி. அப்ப வந்து கேட்டாங்களாம், தம்பி தூரத்துல பார்த்தாயா, அங்க ஒண்ணு தெரியுது பார்த்தாயா அப்படின்னு. ஆமாண்ணே பரிசல் போட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா பாரு, பரிசலான பரிசல் தானே? இல்ல பரிசல் இல்ல. அப்புறம் அது ஆமையோட ஓடு. Liidinniklinya vaan niillä on numero 1. Kiimme tällä nuolo siellä kitkusna.